எல்லாருக்கும் வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு மிக சிறப்பா, விமர்சையா நடந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில பங்கேற்ற நம்ம ரஞ்சித் அவர்கள் நடிகர் ரஞ்சித் அவர்கள் ரொம்ப அவருக்கு சாமி பற்று உணர்வு ஜாஸ்தி அவருக்கு. அவரு ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு. பல பேரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னென்னமோ மதவாதம் அப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே நன்றி தான் ஒரு வகையில நான் சொல்லணும். அதனால தான் மக்கள் கிளர்த்தெழுந்து அப்படியே இன்னைக்கு அணி அணியா வர்றாங்க. அங்க பாருங்க அரோகரா, அரோகரா சவுண்டு போட்டு வராங்க பாருங்க. வர்றவங்கலாம் நான் எம்பி ஆவணும், கவுன்சிலர் ஆவணும், எம்எல்ஏ ஆவணும்னு வர்றாங்க. இல்லங்க. முருகர வேண்டி முருக பக்தர்களா வர்றாங்க. உண்மையிலேயே இந்துக்களை எல்லாம் ஒரு குடைக்குன் கீழ் அப்படியே எல்லாரும் சங்கமிக்க வச்சுட்டீங்கல்ல. இதுவே மிகப்பெரிய வெற்றி. இது எதிராளிகளுக்கு இது போய் சேரணும். ஏன்னா அவங்க தான் இத குறைச்சு மதிப்பிட்டு ரொம்ப கேவலமா சித்தரிச்சாங்க. ஆனா இது அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பெரும் நோக்கோடு, ஒரு எப்படி சொல்றது? பெரிய அருளோடு, முருகனோட அருள் பெற எல்லாரும் குவிந்த ஒரு மாபெரும் கூட்டம். வந்த நம்ம அண்ணாமலையாரா இருக்கட்டும், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார், இன்றைய துணை முதல்வர் பவன் கல்யாணா இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப பெருமை சேர்த்த ஒரு விஷயங்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கிறிஸ்டின் அவங்க பண்டிகை கொண்டாடுறாங்க கூட்டமா, சிந்தளிப்பா கொண்டாடுறாங்க. நம்மள வரவேற்கிறோம். அதேபோல் முஸ்லீமு அவங்க பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வரவேற்கிறோம். ஆனா, அந்த இந்துக்கள் மட்டும் கொண்டாடும்போது, அதுக்கு பிளவுவாதம், மதவாதம்னு அவங்க சித்தரிக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. அது கிடையாது. இதுவும் ஒரு மார்க்கம் தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல சங்கமிச்சு நாங்க வழிபடுறோம். எல்லாரும் ஆதரவு நீங்க தெரிவிக்கணும். எதிர் தெரிவித்தாலும் அது ஆதரவாகத்தான் மாறும். உண்மையிலேயே முருகன் அருள் பெற எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும். அப்படின்ட்டு ரஞ்சித் அவர்கள் நடிகர் அவர்கள் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாவும், பெருமையா இருந்தது.